என் கண்களையும் வாங்கிய கண்டாவே என் வாய் வார்த்தைகளும் 21 பிள்ளைகளோடு இருதயத்தின் தியானம் ஒரு சமூகத்தை மகிழ்ச்சியாய்ப்பதாக. மீண்டும் இந்த நாளிலே இருக்கிற ஒரு யாரையும் வாழ்த்தி தருகிறேன். இதனாலே எங்கள் மத்தியிலே புன்னகை டயசிஸை சேர்ந்த வாலிப பிள்ளைகள் நற்பணியாளர்கள் இங்கு வரை வந்திருக்கிறார்கள். දවසේදී අප සමග එකතු වුණා පුරණැගල UPCA කර්ම කර්මයන් සහ එහි පැවිදි පිරිසක්. அவர்கள் மத்தியில் இருப்பதன் அடிப்படை காரணம் என்னவென்றால் அவர்களுடைய CCYM இங்கு சென்ட் ஜோன்ஸிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ඔවුන් අප සමග මේ ආකාරයෙන් එකතු වන්නේ එයාගේ සම්මිලනය මේ දවස්වල මේ ස්ථානයේ පවත්වන නිසා. இந்த ஏற்பாடு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைய நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ඒ සම්මිලනය විද්‍යාවන්සේගේ නාමයෙන් සෑම දිනකට ආශිර්වාදයක් වන පිණිස අපි දිව්‍යන් වහන්සේව යති. இன்றைய செய்திக்கு நாங்கள் வரும்பொழுது இங்கு நாங்கள் பார்க்கும்போது கொடுக்கப்பட்ட கருப்பொருள் கிறிஸ்து எனக்கு அடைக்கலம் எனது பெயர். දවසේදී අපට ලැබෙන මාතෘකාව ක්‍රිස්තුස් වහන්සේ මාගේ බලකොටුවය මාගේ ශක්තිය. இது ஒரு அருமையான தலையங்கம் மட்டுமல்ல, இது ஒரு தனிப்பட்ட ரீதியிலே பார்க்கப்பட வேண்டிய ஒரு காரியமும் கூட என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். මෙය ඉතාමත් ලස්සන මාතෘකාවක් පමණක් නොව පුද්ගලිකව අපට ලැබෙනා වූ නැත්නම් අපේ අවධානය යොමු කළ යුතු මාතෘකාවක්. இந்த தலையங்கத்துக்கு போகும் முன்பதாக ஒரு சிறிய கதையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ඊට පෙර පුංචි කතන්දරයක් මම ඔබ සමග බෙදා ගන්නට කැමතියි. ஒரு குறிப்பிட்ட பாடசாலையிலே ஒரு சிறுவன் படித்துக் கொண்டிருந்தான். එක්තරා පාසලක දරුවෙක් ඉගෙන ගන්න සිටියා. இந்த சிறுவன் மிகவும் கெட்டிக்கார சிறுவன். ඒ දරුවා ඉතාමත් දක්ෂ දරුවෙක්. ஆனாலும் அவனை பார்த்த சக மாணவர்கள் அவனை ஒரு பணிச்சொல்லால் பணி செய்தார்கள். නමුත් ඒ දරුවා ලෙස බැලූ අනිකුත් ඒ දරුවන් පන්තියේ අනිකුත් අය නිතර මේ දරුවා දෙහා බලමින් විහිළු කරන තත්ත්වයක් තිබුණා. என்னவென்று சொன்னால் அவனை பார்த்து வடுமூஞ்சி மகனே என்று சொல்லி அவனை அழைப்பார்கள். வடுமூஞ்சி மகன், அதாவது வடு என்று சொன்னால் ஒரு முன்னால் வர ஒரு காயம், இந்த காயத்தினுள் உரியவருடைய மகன் வடுமூஞ்சி மகனே என்று சொல்லி அந்த சிறுவனை அழைப்பார்கள். නිතරම අනිකුත් මේ පන්තියේ හිටපු අනිකුත් දරුවන් මේ පුතා දිහා නැත්නම් මේ දරුවා දිහා බලන් කියනවා කැරල් සහිත මුහුණක් තිබෙන පුද්ගලයෙක් කියලා. அதாவது அதுக்கு காரணம் அவனுடைய தாயினுடைய முகத்திலே பெரிய ஒரு பெரிய தழும்பு ஒன்று காணப்பட்டது. ඒකට හේතුව ඒ දරුවාගේ නැත්නම් ඒ ශිෂ්‍යයාගේ මවගේ මුහුණේ විශාල මොකද කියන එක්තරා කැලලක් තිබුණා. இந்த பணிச்சொல் இந்த மாணவனுக்கு மிகவும் கவலையை கொடுத்தது. ඒ මවගේ ඒ තත්ත්වය නිසා මේ දරුවාට සිල් දනම ආමන්ත්‍රණය කරපු එකම නිසා ඒක ඉතාමත් ඒ දරුවා උඩට පත්වලා. ஒரு நாள் இந்த சிறுவன் என்ன செய்தான், வீட்டை விட்டு நான் போய் போவோம் என்று தீர்மானித்தான். එක්තරා දවසක මේ දරුවා තීරණය කරනවා ඉවසින් බැහැරව යන්න. இப்பொழுது தாய்க்கு மிகவும் கவலை. එතකොට ඒ පුතාගේ මව උඩට පත්වලා. மகனை அழைத்து கேட்டாவாம், ஏன் மகனை நீ வீட்டை விட்டு போகிறாய் என்று கேட்டாவாம். ඒතකොට අම්මා ඒ දරුවාගේ නිසා සිටිනා ඒ පුතේ මේ ගෙදර යන්න හදන්නේ. மகன் சொன்னான், எனது பாடசாலையிலே மாணவர்கள் என்னை கிண்டல் அடிக்கிறார்கள், பகுதி செய்கிறார்கள், வடமூஞ்சி மகனை என்று சொல்கிறார்கள் என்று சொன்னாராம். එතකොට ඒ දරුවා යන්නට පැවසුවේ අනේ මන්තියේ පාසලේ සිටිනවට විරුද්ධ කරනවා කැලල් මොන කියන පුද්ගලෙක් ගම ආමන්ත්‍රණය කරනවා එනිසා මම කියන්නේ කියලා. ஆகவே இந்த தாய் உடனடியாக மகனை நீ வீட்டை விட்டு போகும் முன்பதாக நீ என்னிடம் நேரம் செலவிடுங்கள் என்று சொல்லி அவனை அழைத்து போய் சென்றார். එතකොට ඒ දරුවාගේ මව පැවසුවා ඒ දරුවාගේ ඉක්මනට හරි ටික වෙලාවක් මා සමග ගන්න. அவன் அந்த தாய் அந்த பிள்ளையை அழைத்து சென்று ஒரு தன்னுடைய சூட்கேஸில், அதாவது
கையில் இருக்கிற ஒரு படத்தை எடுத்து மகனுக்கு கொடுத்தார். එතකොට අම්මා දරුවා ඉස්සරහින් ආවා ඉන්නේ මාගේ සූට්කේස් එකේ එක්තරා පිටුවයක් ඒකට වෙනවා පුතා. அந்த படத்தில் மிகவும் அழகான ஒரு பெண் இருந்தார். ඒතකොට ඒ පිටුවේ ඉතින් නැත්නම් දරුවෙක් තාම ලස්සන තරුණියක්. இந்த சிறுவனுக்கு இப்பொழுது இந்த படத்தை பார்த்தவுடன் அதில் இது யார் அம்மா என்று கேட்டார். ඒ පිටුවේ ආවා මේ පුතා මගේ පාපුනා කොරාම මසාසිතිය මේ කවුද? அந்த தாய் சொன்னாலும் இதுதான் நான், உன்னுடைய தாய் ஆகிய நான் தான் இந்த படத்தில் இருப்பவர் என்று சொன்னார். ඒතකොට අම්මා කිව්වා මේ තමයි මම ඔගේ මම මේ පිටුවේ ඉන්නේ. அப்பொழுது அந்த சிறுவனுக்கு இப்பொழுது மிகவும் மகிழ்ச்சி. அப்பொழுது இப்படி பெரிய ஒரு காயத்தோடு மிகவும் அழகில்லாமல் மிகவும் அலங்கோலமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். ඒතකොට පුතා මගෙන් කවුරුටත් විසා මේ ඇහුවා ඇයි අම්මේ නම් ඉතල ලස්සන මොකද කිව්වොත් මොකට මොකද උනේ ඉතල විසාද කැලේ කොහොමද ඇතිවෙන්නේ කියලා. அவை தாய் சொன்னால், ஒரு நாள் என்னுடைய வீடு கட்டி எரிந்து கொண்டிருந்தது, அதிலே நீ அகப்பட்டு விட்டாய். ඒතකොට අම්මා කිව්වා එක දවසක් අපේ නිවස දීගත්තා. ඒ අවස්ථාවේදී ඒ ගින්නෙන් ඇතිවෙච්ච ප්‍රතිඵලය තමයි මේ ආකාරයෙන් වුණා මේ ආකාරයෙන්. அந்த நெருப்பிலிருந்து உன்னை பாதுகாப்பதற்காக நான் அந்த நெருப்புக்குள் பாய்ந்து வந்தேன். ඒ අවස්ථාවේදී ඒ ගින්නෙන් ඔබ විහා ගන්න ඕනම පිළිච්ච නිසා මම මේ ගින්න දිනාවක් බලන්නේ නැතුව මම ඔබ විහා ගන්න නිසා ඒ ගින්නදී මම එන්න සිද්ධ වුණා. அதனால் ஏற்பட்ட அந்த நெருப்பினால் ஏற்பட்ட காயத்தினால் தான் என்னுடைய உலகம் இப்பொழுது நிலக்கோலமாக இருக்கிறது என்று சொன்னார். ඒ නිසා තමයි මගේ මේ රූපේ නැත්නම් මගේ මොන මේ ආකාරයෙන් විකාරවත්පත් அவை இந்த பிள்ளை, அந்த சிறுவன் மிகவும் கதறி அழுதார். ඒ අවස්ථාවේදී විකරපත් වෙච්ච පුතා හඬා ஏனென்றால் எனக்காக நீங்கள் இப்பொழுது நிலக்கோலமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவன் தன் தாயை கட்டி அணைத்து முத்தமிட்டான். ඒකෝලේ දරුවා අම්මාව දැනගෙන ඇඬුවා කිව්වා මනිසානේ අම්මේ ඔබට මේ සිද්ධිය මේ සිද්ධිය. இனிமேல் நான் வீட்டிலிருந்து செல்ல மாட்டேன், நான் உங்களோடு அன்பாக இருப்பேன் என்ற முடிவையும் அவன் எடுத்தான். ඒ සමගම ඔබදී මේක ඊමසින් දැනගන්න මාතේ දෙලන ඉන්නේ. இதிலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்ன? මේ කතාවේ අපිට කියන්නේ කොහොමද? நீங்கள் தான் சொல்லுங்கள். මේ කතාවේ අපිට දැනගන්න විදිහට මොකක්ද කියලා ඔබ තමයි කියන්නේ. ஏன் தேவனாலே தெரியுங்களா? இந்த கதை கதையிலிருந்து நீங்கள் வளர்ந்த ஒரு சில ஒரு ஒன்றரை கருத்தம். අදහස් කීපයක් අතෝයි මානව කරාවිය. இயேசுவதற்காக இப்படியான ஒரு கோலத்தை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி எங்களுடைய பாலசுப்ரமணியா சொல்றேன். ඒ මාසිකමයි අයියා කියන්නේ යේසුස් වහන්සේ අපන්සා මේ කතාවේ මේ ආකාරයෙන් කතා කරනවා. சரி, நல்லது நடக்கும். ஆனால் இந்த கதையிலிருந்து நான் சொல்ற கதையை மட்டும் அடிப்படையாக வைத்து நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? நான் சொன்ன கதையை மட்டும் அடிப்படையாக வைத்து இயேசுவை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். அதுக்கு முதல் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு இலகுவாக விளங்குகிற காரியம் அன்பை உணர்ந்து கொள்கிற ஒரு கதை ஒரு வருஷம் என்ன சொல்ல சொல்றேன். அன்பை உணர்ந்து கொள்கிற பகுதியை அந்த கதையிலிருந்து பார்க்கணும். ප්‍රේමය මේ කතාවේ කරනවා. ප්‍රේමය අපි අත්දැකීම තත්ත්වයයි. சரி, வேற முதல்ல නැත්නම් அந்த அழைப்பில் இருந்து நாம் நடனமாக பேசக்கூடாது. சரி, வேற கருத்துக்கள்? අනිත් වඩා අවලක්ෂණ වශයෙන් අපි ඒ දිහා ආයතනය බලලා අවකාශය කරන්න ඕනි උදාහරණයක් තමයි කියලා. சரி, இப்பொழுது நான் சொல்லுகிற கருத்துக்களே இதிலே நான் பார்க்கிற ஒரு மிக முக்கியமான கருத்து ஒரு தியாகத்தோடு கூடிய ஒரு அன்பு. මම මේ කතාවේ දකින්නේ සම්පූර්ණ උදාහරණයක් උත්සාහ කරන්නේ කැපවීමේ යුක්තව ප්‍රේමය. தியாகத்தோடு கூடிய அன்பு
என்று சொன்னால் ஒரு sacrificial love, ஒரு ஒரு தியாகத்தோடு கூடிய ஒரு அன்பை இதிலே நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தாய் தன்னுடைய மகனுக்காக எந்த துன்பத்தையும் அனுபவிக்க தயாராக இருக்கிற ஒரு நிலைமை. ஆகையால் வேதத்திலே நாங்கள் பார்க்கிற ஒரு காரியம், கடவுளுடைய அன்பு ஒரு தியாகம் நிறைந்த அன்பு. இன்றைக்கு வாசித்த வேத பகுதிகளில் இருந்து எங்களுக்கு இது மிகவும் விளங்குகிற ஒரு காரியம். இந்த அன்பை உணர்ந்தவர் என்ன செய்வார்? இந்த அன்பை பெற்றவர் என்ன செய்ய முடியும்? இந்த அன்பை பெற்ற நானும் நீங்களும் என்ன செய்யலாம்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மிகவும் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். சரி, ஒரு என்ன செய்யலாம்? கடவுளுக்காக எதையாவது செய்ய வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக எதையாவது நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு வார்த்தை எங்களுக்கு வர வேண்டும். வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிற ஒரு அருமையான அவசரம் இருக்கிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. இப்பொழுது நான் உங்களோடு நிற்கும் போது எனக்கு கிட்னியிலே பிரச்சனை என்றால் புரியுகிறீர்களா? இப்போ கரைச்சி கொடுக்குற எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக் வந்துட்டேன்னா சரி, அதோட அதை இந்த உடல் அப்படியே இப்பொழுது கடந்த ஒரு மாதத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட 4 பேருக்கு ஸ்ட்ரோக் வந்ததாக நான் அறிந்து கொண்டேன். அநேகருக்கு தலையிலே ஒரு நரம்பு பிடித்து அவர்களுக்கு ஆபரேஷன் செய்து இப்பொழுது சிலர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள், சிலர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நாங்கள் இருக்கிற நிலைமைக்காக முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கட்டாயம் கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அன்பை பெற்ற நாங்கள் அவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற மாற்றை கட்டாயம் எங்களுக்குள் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் நிறைய நேரங்களிலே எங்களுடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும், எங்களுடைய புகழை நிலைநாட்ட வேண்டும், அல்லது எங்களுடைய பெருமைகளை பேச வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்கிறது, ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் எங்களுக்காக சிலுவையிலே தந்தார். பழைய பாட்டிலே நாங்கள் பார்க்கலாம், லேவி ராமத்திலே பார்க்கலாம், இரத்தத்தோடு மாம்சத்தை புசிக்க கூடாது என்ற ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. இதை நாங்கள் பழைய பாட்டிலே லேவி ராமத்திலே பார்க்கிறோம். ஆனாலும் புதிய பாட்டிலே இயேசு சொல்கிற இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் என்னுடைய சரீரத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பாடுபடுகிறவன் என்றால் நித்திய ஜீவன் என்று சொல்கிறார்.
ஆகவே இதை நாங்கள் சரியான முறையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். මේක අපි හරි ආකාරයෙන් අවබෝධ කරගන්න. இதிலே நிறைய கருத்து ஒன்று இருக்கிறது. அட்டோன்மெண்ட் தியோலஜி என்று சொல்லுவோம். මේ දේ තුළ දේව ධාර්මික අදහසක් තියෙනවා. එකක් කියනවා atonement theory. அட்டோன்மெண்ட் தியரி விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம். මේ atonement theory එක අවබෝධ කරගන්න ටිකක් අමාරුයි. சரி, எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடிய ஒரு காரியத்தை குறித்து மட்டுமே நாங்கள் பார்ப்போம். ඉතින් අදහස වෙන්නේ අපට අවශ්‍ය කරන දේ ගැන විතරක් කල්පනා කිරීම. ஆகவே இயேசு சிலுவையிலே அவருடைய சரீரத்தை எங்களுக்காக விருப்பப்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்டார். යේසුස් වහන්සේ කුරුසියේ පිට උන්වහන්සේ ශරීරයේ අපේ කවුරු දෙසා උන්වහන්සේ ඒ ජීවිතය පාදලා. அதே போல தனது இரத்தத்தை சிந்தினார். උන්වහන්සේ ජීවිතේ இதை நினைவுபூர்வமாகவே நாங்கள் இன்றைக்கும் கூட ஹோலி கோவிலின் அதாவது பரிசுத்த நற்கருணையை நாங்கள் அனுசரித்து வருகிறோம். නිසා මේ සිතක් කරන පිළිස අපි සෑම වෙනකම සෑම අවස්ථාවකදී සත්‍යමය තුළ සත්‍යමය බව අපි මේ නැවත සිතනවා. இது எங்களுக்கு கட்டளையாகவும் வேதாகமத்தை கொடுக்கப்பட்டுள்ளது. මේක සුදු බයිබලයේ නම් අපට කනක් හැටියට என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். ආසීතිම පිළිස මේ සිතානේ මානසිකව. எந்த அளவுக்கு இதை நினைவுகூர வேண்டும்? நாங்கள் ஒரு கேள்வியை கேட்போம் என்று சொன்னால் ஆண்டுடைய வருகை மட்டுமாக இது நாங்கள் நினைவுகூரப்பட வேண்டிய ஒரு காரியம். මේ අපි සීක්‍රේත්තේ කවදා වෙනවද? අපරාම කාලයක තියෙන කවදාන්සේ අපි නැමී සිටින දවසකදී. ஆகவே ஆண்டவருடைய அன்பு ஒரு எல்லை கடந்த நிபந்தனையற்ற அன்பு, அதாவது அன்கண்டிஷனல் லவ் என்று நாம் இதை சொல்லலாம். සදේවාන්සේ ප්‍රේමයේ සීමාවෙන් තොර ප්‍රේම. இதை அனுபவிப்பதுதான் இதை குறித்து அதிகம் கதைக்க முடியும். මේ අත්දැකීම් පුද්ගලයෙක් තමයි මේ ගැන වැඩිපුර කතා කරන්න පුළුවන්. ஆகவே இந்த அனுபவத்தை பெற்றவர் கட்டாயம் இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. ඒ වගේම මේ අත්දැකීම් ලැබුණා ඒ අත්දැකීම තව කෙනෙක් සමග බෙදා ගන්න නැතුව ඉන්න බෑ. ஆகவே ஆண்டவர் எங்களிலே அன்பு கூர்ந்தார் என்றால் அவர் எங்களுக்கு கட்டளையாக கொடுக்கும் காரியம் என்ன? நாங்களும் மற்றவர்களே ஒருவரோடு அன்பு கூற வேண்டும். සදේවාන්සේ අපේ ප්‍රේමවන්ත ප්‍රවාහන කාරණා මානසික ප්‍රේමයේ අපි ඒ දේම අනායත කලින් නැත්නම් මේ දේම අත්‍යන්ත සමග බෙදා ගන්න. இப்படியாக ஒரு கூற்று இருக்கிறது. The word love, that means the agape love, seeking the highest good for another person. This is an unselfish love as seen in Christ's sacrificial death, in which he gave himself up for the church. அதாவது ஒரு தியாகம் நிறைந்த இந்த அன்பை கடவுள் திருச்சபைக்கு கொடுக்கிறார். අදාළම ප්‍රේම දේවාංශිකේ ප්‍රේමය තවත් කෙනෙක්ගේ යහපත නිසා කිසිම සීමාවකින් තොරව එහා ගිය ප්‍රේමය දේවාංශයේ සුදු සම්භාවයෙන් ගන්න ප්‍රේමය ඉලන්නේ. நாங்கள் ஒரு சமூகத்தை பார்க்க அன்பு எப்படிப்படும்? අප අදන්නේ නැත්නම් සමාජයේ අපිරිනාව ප්‍රේමය ඒවලු ප්‍රේමය. அநேக நேரங்களிலே இந்த அன்பு ஒரு கண்டிஷனல் லவ்வாக ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டதாகவே அநேக நேரங்களிலே காணப்படுகிறது. බොහෝවෙලාවට අපි ප්‍රේමය කන්ඩිෂනල් නැත්නම් සීමාවකට බැඳීමකට හසු වෙච්ච ප්‍රේමය. ஆனால் ஆண்டவருடைய அன்பு அன்கண்டிஷனல் நிபந்தனையற்ற அன்பு. නමුත් දේවාංශික ප්‍රේමය කිසිම සීමාවකින් නැති සීමාවන් තොර ප්‍රේමය. ஆகவே இந்த அன்பை பெற்ற நாம் மற்றவர்களோடு இந்த அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். නිසා ඒ ප්‍රේමය ලැබුණ නැත්නම් අදටම ඒ ප්‍රේමය මානසික සම්පූර්ණයි. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் தனது நிருபங்களிலே சொல்கிறார், ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றுகிறவனாக காணப்பட வேண்டும். පවුල්ම බවසන ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන දෙන වහන්සේගේ අඩිපාරේ ගමන් කරන වහන්සේගේ ඒ මාර්ගයේ ගමන් කරන්නේ කියන මා ජීවිතයේ ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். සබගේ ජීවිතය ගැන අපි මතක් எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவருடைய அன்பை பெற்றிருக்கிறோமா என்பது முதலாவது கேள்வி. නිසා අපිට වෙන කරුණක් ප්‍රශ්නනවා අපේ ජීවිතවල දේවාංශික ප්‍රේමය කරුණක් තියෙනවා. அதை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதை நாங்கள் மற்றவர்களோடு அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள ஆயத்தம். එවැනි ප්‍රේමයක් අපි අත්දැක තියනවා නම් ලබන්නේ සිනවා. ඒ ප්‍රේමය තව කෙනෙකුට ලබා දෙන්නද අවශ්‍යයි.
இதுக்காக ஒரு அருமையான சுருக்க விபம் நமது இன்றைய பிரத்தியத்தாலே இருக்கிறது. මේ සඳහන් කරන්න නැත්නම් මේක සමීපව තිබෙන තම ලස්සන කැටි ආඥාවක් අපි අපගේ ලාස්කාරයට අපි இதை நான் தமிழில் வாசிக்கின்றேன். அடைக்கலம் தருபவரே, உமது அரசின் விருந்திற்கு எவரும் அந்நியர் அல்ல. அனைவருக்கும் பாவம் பாடுகின்றி அழைப்பு. பசியால் வாழ்வோர், வீடற்றிருப்போர், இடம்பெயர்ந்தோர், புலம்பெயர்ந்தோர், மன தவிப்போடு இருப்போர், உதவியின்றி இருப்போர், அநாதைகள், பெற்றோரை இழந்தோர், விதவைகள், வயோதிபர், ஓரம் கட்டப்பட்டோர், பேரழிவுகள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்டோர், பராமரிக்க எவருமற்றோர், அனைவரினதும் கூக்குரலை கேட்டறியும். உடலாலோ அன்றி உள்ளத்தாலோ உடைந்து போயிருப்போரின் துன்பத்தை மகிழ்ச்சியாய் மாற்றியவர். பராமரிப்பாளர்களுக்கு மனதில் இரக்கம் தந்து சேமிக்க வேண்டிய வலிமையை தந்தனர். எமது உள்ளங்கள், இல்லங்கள், நாடு என்பவற்றிற்கு உணவளியும் அவற்றை மீள கட்டி எழுப்பவும் வீடற்ற அகதிகளாய் வாழ்ந்த உமது மகள் எங்கள் விடுதலையாளருமான இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டிருக்கிறது. அருமையான ஒரு. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நாம் சிந்திக்க வேண்டிய அடிப்படை காரியம் ஆண்டவருடைய அன்பை பெற்ற நாம் அதை கற்றுக்கொண்டு வளர்ந்து கொள்கிறோம். අපට සාමාන්‍ය දෙවියන් වහන්සේ මානසික විශ්ලේෂණ පූර්ණ සංකල්ප සිද්ධාන සීමාවන් තොරව මානසික හැදෙනවා විශේෂයෙන් ඇඳුම් විදුලි කපය කොන්තරලක්කම් අසරණ විද්‍යාන් සියලුම මානසික හැදෙනවා ඒ සිරිනාගේ හඳුන්වා මානසික කඩේසා අද අපි ඒ ප්‍රේමය අනායවෙමින් දැක්වීදී ඒ විලාදී அவை இந்த அன்பை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவராகவே அதை பலப்படுத்தி பயன்படுத்துவாராக. ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.